வாங்க சுஜி, இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான, அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு கேரமலைஸ்டு பன் ரெசிபியோட வந்திருக்கேங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளுடைய மதுரை பால் பன் ரெசிபிங்க. இந்த ரெசிபியில பால மட்டும் நான் என் பையனுக்கு அவாய்ட் பண்ணிருவேன். ஏன்னா, அவனுக்கு கொஞ்சம் கேரமலைஸ்டா கிரிஸ்பியா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த வெர்ஷன். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பேக்கரியிலருந்து பன்னு வாங்கி வச்சிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிரெட் ரெசிபியும் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த பன் எல்லாமே இந்த மாதிரி நீள வாக்குல கட் பண்ணிட்டு, இந்த வீட்லயே நம்ம ரெடி பண்ணின இந்த ஹோம்மேட் பட்டர அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீசிங் போகாததுனால கொஞ்சம் பட்டர் திக்கா இருக்கு. நான் கொஞ்சம் முன்னமே வெளியில எடுத்து வச்சிருந்திருக்கணும். இப்போ இருந்தாலும் நம்ம தவால தான் சூடு பண்றதுனால அது ஓகே தான். தவால இப்போ நம்ம நெறைய பட்டர் சேர்த்துக்கலாம். எனக்கு தாராளமாவே பட்டர் தேவைப்படும். பட்டர் சேர்த்த பிறகு அந்த பட்டர் மேலேயே நல்லா அழகா நம்ம ஜீனிய தூவி விட்டுக்கலாம். தூவி விட்ட ஜீனி மேல இப்போ நம்ம ஏற்கனவே பட்டர் அப்ளை பண்ணி வச்சிருக்கிற இந்த பிரெட்ட மெதுவா போட்டு எடுக்கலாம். கவனமா செய்யுங்க. கையில கேரமலைஸ்டான அந்த சுகர் பட்டுச்சுன்னா, ரொம்பவே காயம் அதிகமா இருக்கும். அதனால கவனமா தவால திருப்பி போடுங்க. ஒரு கரண்டியோ இல்ல டாங் அந்த மாரி வச்சு செய்யுங்க. பாருங்க, அழகா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம திருப்பி போட்டாலே நல்லா கேரமலைஸ்ட் ஆயிடும். ஆ அதே மதுரை பால் பன் ரெசிபிய செஞ்சு காட்டுறதுக்காக இப்போ நான் அதுக்கு மேல கொஞ்சமா நல்ல திக்கான பால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டே வரேன். நம்ம பால ஊத்திட்டு மேலாப்புல கொஞ்சமா மலைச்சாரல் மாரி நம்ம வடிவேலு சொல்ற மாரி கொஞ்சமா ஜீனியையும் தேவையான அளவு தூவி விட்டுட்டு, அப்படியே பால் ஊத்தி ஊத்தி அப்படியே முருக விட்டு எடுத்தீங்கன்னா, நம்மளோட அருமையான மதுரை பால் பன் ரெசிபி அப்படியே வாயில வச்சா கரையிற மாதிரி சொல்லவே முடியாதுங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க.